Hello champions, this is your Premila ma'am and இன்னைக்கு நம்மளோட எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ட்ரஸ்ட் மீ, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பார்ட் 2ல இருந்து தான் உனக்கு நிறைய ப்ராப்ளம் பேஸ்ட் क्वेश्चंस கேட்குற மாதிரி இருக்கும். பட் மேம் சொல்ற மாதிரி படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா வித்தின் செகண்ட்ஸ்குள்ள உங்களால ஆன்சர்ஸை கொண்டு வர முடியும். ஸோ எஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிக்குள்ள டீப் டைவா போறதுக்கு முன்னாடி நம்மளோட வேதாந்துல 𝑖𝑣𝒄𝒄𝒆 அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அதை நீங்க அட்டெம்ப் பண்ணீங்கன்னா உங்களால 90% இன்ஸ்டன்ட் ஸ்காலர்ஷிப், அதுவும் ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நடக்கக்கூடிய கோச்சிங்ல கிடைக்கும். அண்ட் எங்கெல்லாம் நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, எல்லா இடத்துலையும் ஆஃப்லைன் சென்டர்ஸும் நிறைய இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? as you can see here, எல்லா இடத்துலையுமே இருக்குன்னா ஸோ கால் பண்ணி கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும்னா டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. Alright, so yes, we will start with electrochemistry. Electrochemistryல நம்ம நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் வரைக்கும், அதாவது நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் அதோட ஒரு சில டெரிவேஷன்ஸ் அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லால இருந்து பாக்கி இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸையும் கரோஷன் வரைக்கும் சாப்டர்ஸை தட்டி தூக்க போறோம், டாபிக்ஸை சூப்பரா படிக்க போறோம். So yes, we will start with the very first concept, which is Faraday's first law of electrolysis. So நம்ம தலைவர் ஃபாரடே என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் லால ஒரு எலக்ட்ரோலிட்டிக் செல் எடுத்துக்கோங்க. அந்த எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், நமக்கு 2 எலக்ட்ரோடு இருக்கு. இந்த 2 எலக்ட்ரோலைட்டையும் ஒரு சொல்யூஷன்ல டிப் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சொல்யூஷனை எலக்ட்ரோலைட் அப்படின்னு கூப்பிடுவோம். அண்ட் இந்த ரெண்டு எலக்ட்ரோட்ஸ், கேத்தோட அண்ட் ஆனோட, நம்ம ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்றதுனால இந்த 2 இடத்துக்கும் உன்னால கரண்ட் ஃப்ளோ கொண்டு வர முடியும். அண்ட் whenever you possess current flow, ஒரு இடத்துல எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லா சார்ஜ் ஆகிறதுனால நெகட்டிவாகவும், இன்னொரு இடத்துல ஃபுல் பாசிட்டிவ்னஸ் இருக்கிறதுனாலையும் இந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய அயான்ஸ்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட் இருக்குன்னா பாசிட்டிவ் எண்டை நோக்கி சல்ஃபேட்டும் அயான்ஸ் நெகட்டிவ் சார்ஜஸும், நெகட்டிவ் எண்டை நோக்கி பாசிட்டிவ் சார்ஜஸும் போய் எய்தர் டெபாசிட் ஆர் லிபரேட் ஆகும். இதுதான் நம்மளோட பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ். ஸோ நம்ம தலைவர் ஃபாரடே என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி டெபாசிட் ஆகக்கூடிய இந்த அயான்ஸோட மாஸ் is directly proportional to the current or charge generated by the battery. ஓகேவா? ஸோ நம்ம கனெக்ட் பண்ண இருக்கக்கூடிய பேட்டரி எவ்வளோ சார்ஜ் ஜென்ரேட் பண்ணுதோ அதுக்கு பொறுத்த மாதிரி நம்ம மாஸ் டெபாசிஷனும் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிட் ஆஃப் சார்ஜ் நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாஸ் டெபாசிட் ஆகும். 5 யூனிட் ஆஃப் சார்ஜ் கொடுத்தா 5 மடங்கு மாஸ் டெபாசிட் ஆகும். இதைத்தான் சொன்னாங்க. நமக்கு சார்ஜுக்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா? which is current into time, I into t. அதை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை தூக்கிறதுக்காக எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட் Z நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்டா மேம், அதெல்லாம் பெரிய வேல்யூ மேம், எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டுனா, சிம்பிளா ஈக்குவலண்ட் மாஸை நீ உன்னோட ஃபாரடேயோட வேல்யூ which is approximately 96500 இதால டிவைட் பண்ணனா you will get your electrochemical equivalence. சரி மேம், எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ஸ்க்கான ஃபார்முலா சொன்னீங்க, ஆனா இந்த E கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சொல்லலையே அப்படின்னு கேட்டேன்னா நோட் பண்ணிக்கோ. E is none other than your atomic number or atomic mass or molecular mass, whatsoever நீ எடுக்கிறத பொறுத்து, divided by n factor. n factor அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரோலைட் என்ன சார்ஜ் வேல்யூல இருக்கு. இப்போ காப்பர்னா 2+, இல்லையா? காப்பர் 2+, அப்போ n ஃபேக்டர் இங்க 2வா இருக்கும். சல்ஃபேட் அயன்ஸ்னா 2-, அப்போ இங்க n ஃபேக்டர் -2வா இருக்கும், வேலன்சியை பொறுத்து. ஓகேவா? ஸோ நம்மளோட n ஃபேக்டரை இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம். சார்ஜ் வேல்யூ ஆஃப் த அயான்ஸ் தான் n ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் ஈக்குவலன்ட் மாஸை கண்டுபிடிச்சு அதை இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி நீ வந்துட்டு உன்னோட mass deposited அப்படிங்கிற வேல்யூவை கண்டுபிடிப்ப. ஸோ திருப்பி சொல்லட்டுமா? we know as per Faraday's first law, mass of electrolyte deposited or the substance deposited in electrode is directly proportional to the charge of current which is given by the battery to both of these electrodes. இந்த சார்ஜுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்? சார்ஜுக்கு பதிலா நான் வந்துட்டு current into time சப்ஸ்டியூட் பண்றேன், because I know Q is equal to IT, and proportionality எடுக்கிறதுக்காக நான் ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்றேன் which is ZIT. ஓகேவா? once again இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட்க்கு பதிலா I use EIT by 96500, E by 96500, Z-க்கு பதிலா யூஸ் பண்றேன். and E எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்பா அப்படின்னு கணத்துல கை வைக்காத, it is atomic mass divided by 96500.
அவ்வளவுதான் கண்ணா. ஃபர்ஸ்ட் லாவை சூப்பரா ஜம்முன்னு படிச்சிட்டோம். செகண்ட் லால ஃபாரடே செகண்ட் லால நம்ம தலைவர் என்ன பண்றாரு, 2 எலக்ட்ரோலிட்டிக் செல் எடுக்கிறாரு. ஓகேவா, 2 செல். இங்க distance between both the electrodes are same. Fine. The cell size is also same. But என்னதான் வித்தியாசமா வச்சிருக்காருனா, இந்த electrolyte which is used, அந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா, இந்த சொல்யூஷனை மட்டும் மாத்துறாரு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஏங்கிற சொல்யூஷன் யூஸ் பண்ணா, செகண்ட் கேஸ்ல பிங்கிற சொல்யூஷன் யூஸ் பண்றாரு. என்னதான் 2 செல் எடுத்தாலும் அப்பவும் அவருக்கு என்ன தெரியுதுன்னா, 2 செல்லுலயுமே your mass deposited is directly proportional to equivalent mass, W is directly proportional to E, and மொத்தமா overall உன்னோட first cell and second cell ஓட values, first cell ஓட value W1 E1, second cell ஓட value W2 E2. இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உனக்கு ஃபைனலா என்ன தெரியுது, W1 by W2 is equal to E1 by E2. இந்த டிஃபரன்ஸும் சேமா இருக்கு அப்படின்னு தெரியுது. இதைத்தான் நம்ம ஃபாரடே செகண்ட் லால சொல்லியிருக்காரு. ஸோ டு சம் அப், ஃபர்ஸ்ட் லால அவர் ஒரே ஒரு செல்லை பத்தி தான் பேசுறாரு. அங்க மாஸ் டெபாசிட்டட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ்னு சொல்றாரு. செகண்ட் லால 2 செல்ல அட் அ டைம் 2 செல்ல பக்கத்துல வச்சு 2த்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கறாரு. அங்க W1 by W2 which is mass deposited in first case by mass deposited in second case is equal to E1 by E2, equivalent mass of 1 divided by equivalent mass of second system. இதைத்தான் இவரு கண்டுபிடிச்சிருக்காரு. கிளியரா? அடுத்ததா நம்ம ஒரு எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய பேசிக்கான டேர்ம்ஸ், ஏபிசிடி மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் பிளக்கா டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். we are going to start with resonance. so resonance தான் எனக்கான அர்த்தம், என்னோட ஒரு பொருள். ஓகேவா, இப்போ இந்த பென்சில் இருக்கு ஆர் இந்த பென் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பென் நான் கரண்ட்டை இப்படி அனுப்பும்போ நீ போகக்கூடாது, நீ இது வழியா என் வழியா போகக்கூடாது அப்படின்னு தடுத்துச்சுன்னா, அந்த ஒரு தடுக்கக்கூடிய தன்மையை, எலக்ட்ரான்ஸா ஆர் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை தடுக்கக்கூடிய தன்மையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், we call it as resistance. புரிஞ்சுச்சா? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை தடுக்கக்கூடிய, ஹிண்டர் பண்ணக்கூடிய தன்மையை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெசிஸ்டன்ஸை நம்ம ஆர் அப்படிங்கிற கீவேர்ட் வச்சு சொல்லுவோம். அண்ட் அதோட யூனிட் அப்படிங்கிறது ஓம். சரியா? ஃபைன். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும்? ஒரு மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, ஓகேவா, பொதுவா எந்த ஒரு பொருள் கரண்ட்டை அது வழியா பாஸ் பண்ண விடலையோ தடுக்குதோ அதை ரெசிஸ்டன்ஸ், அதோட நேச்சரை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். பட் ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் மாறுபடும். ஸோ தட் இஸ் வை வி சே ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆக்சுவலி அ காமன் டேர்ம். உனக்கு கோவம் இருந்துச்சுனாவே அதை வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆர் நீ கரண்ட்டை தடுக்கிறனாவே அதை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிடலாம். பட் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், அவன் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கரண்ட்டை தடுக்கிறான் அப்படிங்கிறத பத்தி பேசினேன்னா தட் இஸ் கால்ட் as resistivity. Based on the material, if you talk about resistance, it is resistivity. பொதுவா இவன் கரண்ட்டை தடுப்பான்பா அப்படின்னு சொன்னேன்னா அது ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ரெசிஸ்டிவிட்டியை பொறுத்தவரை ரெசிஸ்டிவிட்டி அந்த ஒரு பொருளோட நேச்சரை பொறுத்து இருக்கும். நேச்சர் அப்படின்னு சொன்னதுமே உனக்கு என்ன ஞாபகம் வருது? இப்போ இதான் என்னோட வயர், இந்த பென்சில் தான் என்னோட வயர்னா இதோட லென்த் என்னவா இருக்கு பிளஸ் இதோட திக்னஸ் என்னவா இருக்கு, அதாவது ஏரியா என்னவா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தானே இருக்கும். இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். லென்த் தான் உனக்கு தெரியும், அதோட அளவீடு எவ்வளோன்னு உனக்கு தெரியும், அது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட் கிராஸ் செக்ஷன்னா என்ன மேம் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த சொல்றேன். இப்போ இந்த பென்சிலை நான் கட் பண்றேன், பாதியா கட் பண்ணி உள்ள பார்த்தேன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ரீஜன் இருக்குமா? எஸ், அந்த சர்க்குலர் ரீஜன் தான் இதுன்னு எடுத்துக்கோ. ஓகேவா? ஸோ இந்த சர்க்கிளோட ஏரியாவை தான் நம்ம ஏ ஆர் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். ஸோ இந்த ஏரியாவை பொறுத்தும், ரெண்டாவது இந்த ஒயரோட லென்த்தை பொறுத்தும் தான் நம்ம ஒரு மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல் ஸ்பெசிஃபிக்கா அதை பத்தி பேசும்போது அதோட ரெசிஸ்டிவிட்டி அண்ட் லென்த் பை ஏரியா இதை பொறுத்து தான் உன்னோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். தட் இஸ் வை வி சே R is equal to
rho which is resistivity into L by A. அப்போ length கூட ஒரு மெட்டீரியலோட length கூட resistivity கூடும், area கூட resistivity குறையும். Resistance is directly proportional to length and inversely proportional to area. இத நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. இது ரொம்ப பேசிக், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கீட்டம். புரிஞ்சுச்சுங்களா? ரைட். அடுத்ததா நம்ம கண்டக்டன்ஸ பத்தி பேச போறோம். கண்ணா, கண்டக்டன்ஸ்னா என்னடா அர்த்தம்? பொதுவா என்னோட ஒரு பொருள் கரண்ட போக விடல, தடுத்துச்சுன்னா தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ். இதுவே என்னோட பொருள் போப்பா, நீ பாட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அது வழியா ஃப்ளோ பண்ண விட்டுச்சுன்னா தட் நேச்சர் ஆஃப் allowing the flow of current is called as conductance. அதைத்தான் நீ G அப்படின்னு சொல்லுவ, கண்டக்டன்ஸை Gன்னு சொல்லுவ. இட் இஸ் ஆப்போசிட் டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே மேம், அப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஸ்பெசிபிக் டேர்மா ரெசிஸ்டிவிட்டி ரோ இருந்த மாதிரி கண்டக்டன்ஸுக்கும் ஒரு கீ ஃபேக்டர் இருக்காம்ல அப்படின்னு கேட்டேன்னா எஸ், கண்டக்டன்ஸ்க்கும் ஒரு கீ ஃபேக்டர் இருக்கு. அதைத்தான் நம்ம கண்டக்டிவிட்டி ஆர் கப்பான்னு சொல்லுவோம். இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். கண்டக்டிவிட்டி கப்பா இஸ் ஈக்குவல் டு G into L by A. அதாவது உன்னோட கண்டக்டன்ஸ் அண்ட் லென்த் பை ஏரியாவை மல்டிப்ளை பண்ணினா கண்டக்டிவிட்டி வரும். இப்போ நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டு எல் பை ஏ, வெரஸ் conductivity kappa is equal to G, conductance into L by A. ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உனக்கு தெரிஞ்சே ஆகணும். நிறைய பேர் இந்த ரெண்டு ஃபார்முலாவில் தான் டிஃப்ரென்ஸ் தெரியாம முழிப்பாங்க. ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன், ப்ளீஸ் நோட் இட் டவுன். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? ஓகே. அடுத்ததா நம்ம செல் கான்ஸ்டன்ட்டை பத்தி பேசுறோம். கண்ணா, இங்க ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி இதையெல்லாம் தாண்டி உன்னோட எல்லா ஈக்குவேஷன்லையும் கான்ஸ்டன்டா வரக்கூடிய ஒரு கீ ஃபேக்டர் எது? லென்த்தும் ஏரியாவும். லென்த் பை ஏரியா. ஸோ இந்த லென்த் பை ஏரியா தான் நம்ம செல் கான்ஸ்டன்ட்னு சொல்றோம். செல் கான்ஸ்டன்ட் இஸ் நன் அதர் தேன் லென்த் அண்ட் ஏரியா. ஓகேவா? ஃபைன். எல் பை ஏவை தான் செல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அதோட டொனேஷன் வந்துட்டு டினோஷன் வந்துட்டு G ஸ்டார். சரியா? இப்போ உனக்கு என்ன தெரியும்னா கப்பா இஸ் ஈக்குவல் டு G இன்டூ எல் பை ஏன்னு தெரியும். இந்த எல் பை ஏக்கு பதிலாக G ஸ்டார் போட்டுக்கலாமா மேம்? கண்டிப்பா போட்டுக்கலாம். யூ கேன் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் இட் ஆஸ் 1 minute. You can just substitute it as G star. இப்படி தான் நீ செல் கான்ஸ்டன்ட் உன்னோட ரிலேஷன்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? If you have any doubts, please ask me out. We will clarify it and then we will move on with the next part. ஏதாச்சும் டவுட் இருக்கா? Yes, please let me know, டா கண்ணா. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளு. We will clarify and then we will move on with the next part. டவுட் இருந்துச்சுன்னா, since it is recorded, ஸ்ட்ரீமிங்ல இருந்த மாதிரியே ஞாபகம். சரி, ரெக்கார்டருங்கிறதுனால உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லு. கமெண்ட்ல நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை உனக்கு சொல்லித்தரேன். சரியா? டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிடு. ஃபைன். அடுத்ததா நம்ம கண்டக்டன்ஸை ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ஒன்னு மெட்டாலிக் கண்டக்டன்ஸ், இன்னொன்னு அயானிக் கண்டக்டன்ஸ். மெட்டாலிக் கண்டக்டன்ஸ்னா என்ன? அயானிக் கண்டக்டன்ஸ்னா என்ன? கண்ணா, ஒரு மெட்டல் கண்டக்ட் பண்ணுதுன்னா, ஒரு இரும்பு கண்டக்ட் பண்ணுதுன்னா அதை நம்ம மெட்டாலிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உன்னோட எலிமெண்ட் எம்மா தான் இருக்க போது, இட் ஹாஸ் நோ சார்ஜ் வேல்யூ. இதுவே அயானிக் கண்டக்டன்ஸ்னா ஒரு எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய அயான்ஸ் கண்டக்ட் பண்ணுது. ஓகேவா? ஒரு எலக்ட்ரோலைட், சே ஃபார் எக்ஸாம்பிள் NaCl, இதுல இருக்கக்கூடிய Na+ம் Cl- கண்டக்ட் பண்ணுது. அண்ட் அதனாலதான் அது அயானிக் கண்டக்டன்ஸ்னு சொல்றேன். ஸோ மெட்டாலிக் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது எப்படி உருவாகுதுன்னா, ஒரு மெட்டல்ல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டா? யூனோ மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரான் கிவர்ஸ் இல்லையா, எலக்ட்ரான் டோனர்ஸ். அப்ப அந்த மெட்டல்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இப்படி மூவ் ஆகுறதுனால, நம்ம ஒரு பொட்டென்ஷியல் கொடுக்கறதுனால, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுனால உருவாகக்கூடிய கரண்ட் ஆர் கண்டக்டன்ஸை நீ மெட்டாலிக் கண்டக்டன்ஸ்னு சொல்லுவேன். வெரஸ் அயனிக் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது நீ எப்போ உன்னோட எலக்ட்ரோலைட்டை டைல்யூட் பண்றியோ அப்போ உருவாகக்கூடிய அயான்ஸ் உன்னோட ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை அலோவ் பண்றதுனால யூ சே இட் இஸ் கால்ட் அயானிக் கண்டக்டன்ஸ். மேம், மெட்டாலிக் கண்டக்டன்டா இருந்தாலும் அயனிக் கண்டக்டன்டா இருந்தாலும் அது என்ன விஷயத்தை எல்லாம் பொறுத்து இருக்கும். சி, மெட்டாலிக் கண்டக்டர் பொறுத்தவரை அது உன்னோட மெட்டல் என்ன விதமான மெட்டல், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதோட லைக் கோவேலண்ட் எலக்ட்ரான்ஸ், பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸ் தானே ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ், வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகுது, அண்ட் நம்ம அந்த சிஸ்டத்தை ஆர் அந்த மெட்டாலிக் டிவைஸை
எந்த டெம்பரேச்சர்ல வச்சிருக்கோம் இதெல்லாம் பொறுத்து தான் இருக்கும். பட் இதுவே அயானிக் கண்டக்டன்ஸை பத்தி பேசினா, your ionic conductance depends on the nature of electrolyte, electrolyteோட நேச்சர், அந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய அயான்ஸ், ரைட்? உன்னோட எலக்ட்ரோலைட் ஆர் அயான்ஸ் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோலைட் என்ன திக்னஸ்ல, விஸ்காசிட்டியில இருக்கு, ரொம்ப தண்ணியா இருக்கா இல்ல ரொம்ப திக்கா, ஆயில் மாதிரி திக்கா இருக்கா, அண்ட் ஃபைனலா டெம்பரேச்சர். இதெல்லாம் பொறுத்து தான் அயனிக் கண்டக்டன்ஸ் இருக்கும். மேம் டெம்பரேச்சரை பத்தி ரெண்டு இடத்துலயுமே பேசுறீங்களே, அப்ப ரெண்டு இடத்துலயும் நியூட்ரலா ஒரே விதமான டெம்பரேச்சர் எஃபெக்ட் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மெட்டாலிக் கண்டக்டன்ஸ்ல நல்லா கவனிச்சுக்கோ, மெட்டாலிக் கண்டக்டன்ஸ்ல டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணனா கண்டக்ஷன் குறையும். என்ன காரணம்? ஸோ ஒரு மெட்டலை நீ ஹீட் பண்ணும்போ அந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய அவுட்டர்மோஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் எல்லாமே எக்ஸைட் ஆகி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்படி அது எல்லாமே எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனதுனால கரண்ட் கண்டக்ஷன்ஸ்க்கு அங்க அந்த இடத்துல எலக்ட்ரான் இருக்காது. ஸோ தட் இஸ் வை வி சே whenever we increase temperature, conduction or metallic conductance decreases. பட் இதுவே அயானிக் கண்டக்டன்ஸோட கேஸ்ல நீ அந்த எலக்ட்ரோலைட்டை ஹீட் பண்ணும்போ அந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய மாலிகுல் உடைஞ்ச அயானா மாறுது. ஸோ அந்த மாலிகுல் உடைஞ்ச அயானா மாறுதுனால ஆப்வியஸ்லி அந்த அயான்ஸோட கண்டக்டிவ் நேச்சர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஸோ யூ say when temperature increases, your electrolytic conductance also increases. ஸோ இந்த ரெண்டு கீ பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். Please note it down. It is very, 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 very important. Is that clear, Dakana? Is that clear? If you have any doubts, you can ask me anytime. Is that clear? Doubt இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு, நான் பார்த்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரிப்ளை அனுப்புவேன். நெக்ஸ்ட், இந்த கண்டக்டிவிட்டி, அயனிக் கண்டக்டிவிட்டியை ஓகேவா, பேஸ்ட் ஆன் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட். நீ உன்னோட எலக்ட்ரோலைட் அந்த எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன்ல நீ எடுத்துக்கக்கூடிய சொல்யூஷன்ல எவ்வளவு சதவீதம் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து, அதாவது அது 1 மோலாரா, 1 மோலாலா, 1 நார்மலா, 0.5 மோலாரா, எவ்வளோ கான்சன்ட்ரேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அயானிக் கண்டக்டன்ஸை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று மோலார் கண்டக்டிவிட்டி, இன்னொன்று ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி. ஸோ இதை பத்தி தான் அடுத்து பேச போறோம். ஸோ பேசிக்கலி ஏன் இதை ரெண்டா பிரிக்கணும்னா நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அன் எலக்ட்ரோலைட்டை பொறுத்து தான் இதை ரெண்டா பிரிக்கணும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபைன். இப்போ மோலார் கண்டக்டிவிட்டினா என்ன, ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டினா என்ன? இதுக்கான ரொம்ப சிம்பிள்ரா. உன்னோட எலக்ட்ரோலைட்டோட கான்சென்ட்ரேஷனை நீ பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் பேசினேன்னா, ஓகேவா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட், அதாவது ஒரு சொல்யூஷன்ல 1 mole of electrolyte dissolve ஆயிடுச்சுன்னா தென் அந்த கேஸ்ல உருவாகக்கூடிய மோலார் கண்டக்டிவிட்டியை நீ வந்துட்டு லைக் அந்த கேஸ்ல உருவாகக்கூடிய கண்டக்டிவிட்டியை நீ மோலார் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவேன். பயோ ரொம்ப உளருது. ஸோ ஐ டெல் யூ அகெயின், ஒரு சொல்யூஷன்ல பீட் ஹவுஸ் எவர் த சொல்யூஷன் இஸ், அது ஒரு 1/2 லிட்டர் சொல்யூஷனா இருக்கலாம், 1 லிட்டர் சொல்யூஷனா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த சொல்யூஷன்ல 1 mole ஆஃப் an எலக்ட்ரோலைட்டை நீ மிக்ஸ் பண்ற, அந்த 1 mole ஆஃப் an எலக்ட்ரோலைட் உருவாக்கக்கூடிய கண்டக்டிவிட்டி தான் நீ மோலார் கண்டக்டிவிட்டின்னு சொல்ற. இந்த மோலார் கண்டக்டிவிட்டிக்கான சிம்பிள் இஸ் λm அண்ட் இதற்கான யூனிட் சென்டிமீட்டர்லயும் இருக்கலாம், மீட்டர்லயும் இருக்கலாம். ஓகேவா? You can have your units in both centimeter as well as meter. Remember this, remember this. Also, molar conductivity கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன மேம்? If in case உன்னோட யூனிட் சென்டிமீட்டர்ல இருக்கு ஆர் क्वेश्चनல கொடுத்திருக்கக்கூடிய given data சென்டிமீட்டர்ல இருக்குன்னா, then go with 10 to the power 3 kappa molarity, kappa being conductivity. இதுவே மீட்டர்ஸ்ல இருந்துச்சுன்னா it is going to be 10 to the power minus 3 k divided by molarity. இந்த டிஃபரன்ஸ் உனக்கு தெரியணும் கண்ணா. it is very 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 important. மிஸ் பண்ணிராத. it is super duper important. சரியா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டியை பத்தி பேச போறோம். ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டினா என்ன? it is defined as the conductance offered by ions formed by dissolving 1 gram equivalent of an electrolyte in a solution. Ma'am, 1 gram equivalent na 1 normal of a solution. ஓகேவா? 1 normality solution நீ ஒரு எலக்ட்ரோலைட்டை நீ ஒரு சொல்யூஷன்ல கலக்கிறது மூலியமா உருவாகக்கூடிய கண்டக்டிவிட்டி தான் ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவேன். அந்த சொல்யூஷன் எவ்வளோ லிட்டர்ல இருக்கிறோம் மேம்?
It depends. Once again, it depends. நீ வந்துட்டு மேபி half a liter of water எடுத்துக்கலாம், 1 liter of water எடுக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். It depends on the nature of the cell. சரியா? பட் இதை மட்டும் ஞாபகம் 1 gram equivalent or 1 normal solution நீ எடுத்துக்கணும். Fine ma'am. இதற்கான யூனிட் என்ன? உன்னோட molar conductivity நீ lambda m ன்னு சொன்ன. அதே மாதிரி equivalent conductivity lambda eq அப்படின்னு சொல்ல போறேன். மேம் அப்போ molar conductivity மாதிரியே இங்கேயே மீட்டர் சென்டிமீட்டர்னு சொல்லி ரெண்டு ஃபார்முலா இருக்குமா? கிடையாது. equivalent conductivities are always in centimeters. So அதனால ஒரே ஒரு ஃபார்முலா 1000 கப்பா or 10 to the power 3 கப்பா divided by normality. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். The same formula used for molar conductivity with respect to centimeter. பட் ஆனா என்ன denominatorல molarity-க்கு பதிலா நீ normality-யை யூஸ் பண்ற. So let's quickly revise all the formulas so far. சரியா? ஏன்னா நான் சொல்லும்போது உனக்கு நல்லா இருக்கும், பட் ரிவைஸ் பண்ணாம விட்டோம்னா மறந்து போயிடும். So we started with Faraday's first law. Faraday's first lawல என்ன சொன்னாரு? mass is directly proportional to charge. இந்த சார்ஜுக்கு பதிலா நீ IT ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ற, and இந்த proportionalityக்கு பதிலா நீ Z சப்ஸ்டிட்யூட் பண்ற, and Z electrochemical equivalent Z க்கு பதிலா நீ E by 96500 சப்ஸ்டிட்யூட் பண்ணேனா your formula for Faraday's first law will be this. இதுதான் first law. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் லாவை பத்தி பேச போறோம். செகண்ட் லால என்ன சொல்லியிருக்காரு? W1 mass gained by first electrolyte with respect to second electrolyte is equal to electrochemical of first battery with respect to second battery. W1 by W2 is equal to E1 by E2. இதான் உன்னோட செகண்ட் லா. இதை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததா எதுக்கு போனோம்? ஞாபகம் இருக்கா? எஸ் 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 எனக்கே டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ரைட். இதை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம conductance basic parameters க்கு போனோம். We know resistance is equal to rho into L by A. Similarly, conductivity kappa is equal to G into L by A. இது ரெண்டும் important. Then finally, cell constant G star is equal to L by A. இதையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே மேம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அதுக்கப்புறம் நம்மளோட லைக் மெட்டாலிக் கண்டக்டிவிட்டி அயனிக் கண்டக்டிவிட்டிக்கான டிஃபரன்ஸ் பார்த்தோம். இதுல மெயினா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மெட்டாலிக் கண்டக்டிவிட்டியில டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணேனா கண்டக்டன்ஸ் குறையும், அயனிக் கண்டக்டிவிட்டியில டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணேனா கண்டக்டன்ஸ் கூடும். ஓகேவா? இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா நம்ம மோலார் கண்டக்டிவிட்டியோட ரெண்டு டைப்ஸ் பார்த்தோம். அயனிக் கண்டக்டிவிட்டியோட ரெண்டு டைப்ஸ் பார்த்தோம். ஒன்னு மோலார் கண்டக்டிவிட்டி, இன்னொன்னு ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி. மோலார் கண்டக்டிவிட்டினா யோர் லாம்டா m which is molar conductivity is equal to 10 to the power 3 K divided by molarity in case of Siemens centimeter inverse. இதுவே வந்து மீட்டர் இன்வர்ஸ்ல क्वेश्चन இருந்துச்சுனா then 10 to the power minus 3 Kelvin divided by molarityங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்ப. இதுவே ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்னா உனக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. என்ன? lambda eq is equal to 10 to the power 3 K divided by normality. மேம் இப்போ என் क्वेश्चनல molarity வேல்யூ கொடுத்துட்டு ஒரு 1 molar சொல்யூஷன் அப்படிலாம் கொடுத்துட்டு ஏன்ட்டு வந்துட்டு ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னா என்ன மேம் பண்றது? சிம்பிள் டாக்கண்ணா, சிம்பிள். இன்னொரு ஃபார்முலாவை நீ யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஸோ த ரிலேஷன் பிட்வீன் நார்மாலிட்டி அண்ட் மொலாரிட்டி இஸ் நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்டூ என். இங்க என்னங்கிறது என்ன? என் ஃபேக்டர். ஓகேவா? புரிஞ்சுச்சுங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்பவே ஈஸியான கான்செப்ட். ஸோ இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கனா ஈஸியா இந்த கொஸ்டின்ஸ் இந்த லைக் இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் சூப்பரமா நீ எழுதிடலாம். ஓகே? ஸோ எஸ், இது இல்லாம த டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டக்டன்ஸ் அண்ட் அயானிக் கண்டக்டன்ஸ், அதாவது சிம்பிளா மெட்டாலிக் கண்டக்டன்ஸ்க்கும் அயனிக் கண்டக்டன்ஸ்க்குமான இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டேன்னா, ஆன் டைல்யூஷன், நீ டைல்யூட் பண்ண மெட்டாலிக் கண்டக்டன்ஸ் குறையும், பட் அயனிக் கண்டக்டன்ஸ் கூடும். சிமிலர்லி என்ன காரணம்? ஏன் அயனிக் கண்டக்டன்ஸ் கூடுது? தி ஒன்லி ரீசன் இஸ் நீ எவ்வளோக்கு எவ்வளோ டைல்யூட் பண்றியோ உன்னால அவ்வளோக்கு அவ்வளோ அந்த எலக்ட்ரோலைட்டை அயான்ஸா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அயனிக் கண்டக்டன்ஸ் கூடுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆல்சோ இது எவ்வளோக்கு எவ்வளோ கூடும் அப்படின்னு பார்த்தேன்னா, இட் வில் இன்க்ரீஸ் டு an extent. ஓகேவா? இந்த மாடியூல்ல தான் நான் உனக்கு சொல்றேன். இட் வில் இன்க்ரீஸ் டு an extent that your electrolytic value will literally become equal to 0. அந்த பாயிண்ட் where your electrolytic concentration becomes 0, அந்த பாயிண்ட் தான் நம்ம மேக்ஸிமம் கண்டக்டிவிட்டி ஆர் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம்.
புரிஞ்சிச்சுங்களா? ஆனா இந்த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு வேல்யூ வந்துட்டு பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட் மாறுபடும். உன்னோட எலக்ட்ரோலைட் ஸ்ட்ராங்கா வீக்கா அப்படிங்கறத பொறுத்து மாறுபடும். ஸோ அதை பத்தி தான் அடுத்ததா நம்ம பேச போறோம். வாட் டு யூ மீன் பை ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அண்ட் வீக் எலக்ட்ரோலைட்? டெக்கன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை நீ தண்ணிக்குள்ள போட்டேனா டைல்யூட் பண்ணேனா இமீடியட்டா அவங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயன்ஸை தருவாங்க. பட் இதே வீக் எலக்ட்ரோலைட்ஸா அவங்க ஒரு அயானையும் ஒரு காம்ப்ளெக்ஸையும் தருவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளா நம்ம HCl எடுத்துக்கலாம். HCl தண்ணிக்குள்ள போட்டேன்னா H+Cl- மாறும். NaCl எடுத்து தண்ணிக்குள்ள போட்டேன்னா அது Na+Cl- மாறும். சரி மேம், இதுவும் வேணாம், வேற ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. H2SO4 தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அது 2H+ ஆகும், SO4 2- ஆகும் மாறும். ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்? தண்ணிக்குள்ள போட்டதும் அவங்க ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயனை தந்தாங்கன்னா அவங்க ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இதுவே வீக் எலக்ட்ரோலைட்கான ஒரு எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் CH3COOH. இதை நான் தண்ணிக்குள்ள போட்டேன்னா CH3COO- H+ உருவாகும். நான் இன்னும் தண்ணி ஆட் பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் உடைஞ்சு எனக்கு அயான்ஸை தரும். ஃபர்தர் டைல்யூஷன்ல தான் அயான்ஸை தரும். அப்படி தந்துச்சுன்னா அது வீக் எலக்ட்ரோலைட். இம்மீடியட்டா எனக்கு அயான்ஸ் தந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் இம்மீடியட்டா அயான்ஸ் தரும் அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், கரெக்டா? அப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட கண்டக்டிவிட்டி கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் வுட் ஆல்வேஸ் பி a straight line. ஓகேவா? இட் வுட் ஆல்வேஸ் பி a straight line. இந்த பாயிண்ட் தான் நம்ம லாம்டா நாட் எம் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டின்னு சொல்றோம். இதுவே வீக் எலக்ட்ரோலைட்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கிராஃப் அது தராது. அதோட கிராஃப் எப்பவுமே இப்படி வளைஞ்சுதான் இருக்கும். ஓகேவா? இப்படி வளைஞ்சுதான் இருக்கும். ஃபைன், யூ கெட் மை பாயிண்ட். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் ஏன் ஸ்ட்ரெயிட்டான கோடு தருது? ஏன்னா அதை தண்ணியில போட்டதும் அது அயான்ஸா மாறிடுது. வீக் எலக்ட்ரோலைட் ஏன் இந்த மாதிரி ஒரு கர்வ் சர்ஃபேஸோட இருக்கு? ஏன்னா அது அயான்ஸை தராது, தண்ணியில போட்டோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸையும் அயானையும் தரும். நான் டைல்யூட் பண்ணதான் அது கொஞ்சம் கொஞ்சமா அயான்ஸை ஃபர்தரா ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நவ் ஐ பிலீவ் தட் யூ கெட் அன் ஐடியா ஆன் வாட் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அண்ட் வாட் வீக் எலக்ட்ரோலைட் இஸ். இப்போ அடுத்ததா ஒரு கொஸ்டின், எல்லா டைம் வரக்கூடிய ஒரு சிம்பிளான கொஸ்டின் என்னன்னா, மேம் எல்லாம் சரி, கேட்கறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா திடீர்னு இதுல இருக்கக்கூடிய ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் எது வீக் எலக்ட்ரோலைட் அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா நான் என்ன மேம் பண்றது, எனக்கு தான் தெரியாதே மேம் அப்படின்னு யோசிச்சேன்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ்: all salts, all strong acids and all strong bases are always strong electrolytes. எல்லா சால்ட்ஸும், பீட் ஈவன் ஆர்கானிக் சால்ட்ஸ் எடுத்தேன்னா கூட, ஒரு வீக் ஆசிட்னால உருவான சால்ட் எடுத்தேன்னா கூட, they will be a strong electrolyte. எல்லா ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் எல்லா ஸ்ட்ராங் பேசஸுமே ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டா இருப்பாங்க. அப்போ வீக் எலக்ட்ரோலைட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்னு சொல்றதை விட இது ஒரு ட்ரிக்னு சொல்லலாம். மோஸ்ட்லி தே ஆர் மோஸ்ட்லி ஆர்கானிக். வீக் எலக்ட்ரோலைட்ஸ் சொல்றது மோஸ்ட்லி தே ஆர் ஆர்கானிக்ஸ், ஆர்கானிக் ஆசிட்ஸ் and bases. ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன ட்ரிக், நோட் பண்ணிக்கோ. இட் வில் ஹெல்ப் யூ ஆன் அ லாங் ரன். சரி மேம், சூப்பர் மேம். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா என்ன, வீக் எலக்ட்ரோலைட்னா என்னன்னு பார்த்தேன். பட் இது என்ன புதுசா ஒரு ஃபார்முலா, ஹக்கல்-ஆன்சாகர் ஈக்குவேஷன் ஆர் ஹக்கல்-ஆன்சாகர் ஈக்குவேஷன் ஆர் DHO ஈக்குவேஷன் இப்படிலாம் சொல்றாங்களே, அது என்னன்னு கேட்டேன்னா, எப்படி லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அண்ட் கண்டக்டன்ஸோட வேல்யூவை மட்டுமே வச்சு மோலார் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா தான் இது. சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. இந்த ஃபார்முலால வேல்யூஸை யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டதில்லை. பட் எஸ், கரெக்ட் ஃபார்முலாவை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோ. இதுல ஏங்கிறது கான்ஸ்டன்ட். சரியா? ஸோ என்னடா அது புதுசா ஏ இருக்கே, அரினியஸ் கான்ஸ்டன்டா அப்படின்லாம் யோசிக்காத, சதா கான்ஸ்டன்ட் தான். சரியா? ஃபைன். அடுத்ததான் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்க போறோம். First question: an increase in equivalent conductance of a strong electrolyte with dilution is mainly due to. ஒரு strong electrolyte ஓட equivalent conductance நம்ம டைல்யூட் பண்ண இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. பொதுவா ஒரு strong electrolyte ஓட ionic conductance, be it molar or equivalent conductivity எதுவாக இருந்தாலும் அது டைல்யூட் பண்ண இன்க்ரீஸ் ஆகும். காரணம் என்னன்னா, நீ ஒரு எலக்ட்ரோலைட்டை டைல்யூட் பண்ண அதுக்குள்ள இருக்கக்கூடிய அயான்ஸ்னால இன்னும் ஃப்ரீயா மூவ் ஆக முடியும். which means அந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் will ensure free flow of current.
That is why we say out of these 4 options, option B is the right answer. Increase in ionic mobility of ions. Mobility na movement அப்படினு அர்த்தம். அடுத்த question. The conductivity of centimolar solution of KCl இவ்வளோ okay. Conductivity na kappa value கொடுத்திருக்கான். அடுத்தது அதோட resistance of a cell வந்துட்டு 60 ohm னு சொல்லியிருக்கா. Resistance R இவ்வளோ. Cell constant எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான். ரைட், சூப்பரான கொஸ்டின். யூனோ kappa is equal to G into G star. எஸ், இதுல ஜிங்கிறது கண்டக்டன்ஸ், ஜி ஸ்டார்ங்கிறது செல் கான்ஸ்டன்ட். உனக்கு என்ன தெரியும்? கண்டக்டன்ஸும் ரெசிஸ்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தெரியும். அப்போ இந்த கண்டக்டன்ஸ்க்கு பதிலாக நீ என்ன பண்ணலாம்? ரெசிஸ்டன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இஃப் அட் ஆல் உனக்கு ஜி ஸ்டார் தான் கண்டுபிடிக்கணும்னா கொஸ்டின்ல kappa value and R value கொடுத்ததுனால R value இப்படிக்கா எடுத்துக்கிறேன். So the formula becomes G star is equal to kappa into R. Very simple. நீ kappa value 0.0210 உன்னோட R value which is 60 ohm கூட multiply பண்ண போற. So 0.021 into 60. This will give you a perfect answer of 1.26. So உன்னோட கரெக்டான answer is option D, 1.26. கான்செப்ட் புரிஞ்சுச்சா? சிம்பிளான கான்செப்ட், ஃபார்முலாவை யூஸ் பண்ணினா ஆன்சர் வந்துடும். இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன், 1 ஸ்டெப்ல ஆன்சர் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் அப்படின்னு. அடுத்ததா, the number of Faradays required to produce 20 gram of calcium from molten CaCl2. சரி, ஃபர்ஸ்ட் இவன் என்ன சொல்லியிருக்கான்? அட்டாமிக் மாஸ் ஆஃப் கால்சியம் வந்து 40 grams. கரெக்டா? உனக்கு என்ன தெரியும்? 40 grams of calcium is equal to 1 mole of calcium. ரைட்? அண்ட் உனக்கு என்ன தெரியும்? 1 mole of calciumக்கு கண்டிப்பா 1 Faraday of current தேவை. பட் இங்க கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்? ஐ மீன் ஓகே, நான் இன்னொரு விஷயத்த மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். அட்டாமிக் மாஸ் ஆஃப் கால்சியம் வந்துட்டு 40 which is equal to 1 mole. இதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோ. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஃபைன். இப்போ உனக்கு என்ன தெரியுது? கால்சியம் ஓட ஆக்சுவல் வேல்யூ இஸ் ஆக்சுவலி 1 mole. நெக்ஸ்ட் உன்னோட ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் கால்சியம் என்ன? CaCl2ல உன்னோட Cl2 ஓட அயானிக் வேல்யூ -2னா கால்சியமோட அயானிக் வேல்யூ +2. அந்த ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிப்பல, அதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ ஈக்குவலண்ட் மாஸ் கண்டுபிடிக்க நீ என்ன பண்ணுவ? அட்டாமிக் மாஸ் ஆஃப் கால்சியம் டிவைடட் பை the ionic value which is n factor. Here it is +2. அப்போ உனக்கு 20 தெரியும். இப்போ இந்த 20 grams, ஓகே, இந்த 20 grams ஆஃப் கால்சியமை ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் கால்சியமை அட்டைன் பண்றதுக்கு தான் உனக்கு 1 Faraday ஆஃப் கரண்ட் தேவை. புரிஞ்சுச்சுங்களா? ரைட்? ஸோ கொஸ்டின்லையும் என்ன கேட்டிருக்கான்? 20 கிராம் ஆஃப் கால்சியம் உருவாக்க உனக்கு எவ்வளோ Faraday வேணும் தான் கேட்டிருக்கான். ஈக்குவலண்ட் மாஸ்ல இருந்து நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க? 40/20 ஈக்குவலண்ட் மாஸ் வந்துட்டு 20 கிராம். அப்போ 1 கிராம் ஈக்குவலண்ட்க்கு 1 Faraday தேவைப்படும்னா ஆப்வியஸ்லி the correct answer for this question is 1. Option D is the right answer. 1 is the right answer. இவ்வளோ பெருசாலாம் நீ போக வேணாம். சிம்பிளா ஈக்குவலண்ட் மாஸை கண்டுபிடிச்சு அதை 1 Faradayக்கு ஈக்குவேட் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம். சரியா? நெக்ஸ்ட் நம்ம கோல்ட்ராஸ் லாவை பத்தி பேச போறோம். கோல்ட்ராஸ் லா இஸ் an excellent law. ஏன்னா இதை பேஸ் பண்ணி, எஸ்பெஷலி இதோட அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கான். ஸோ நல்லா கவனிச்சு படி, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரி, கோல்ட்ராஸ் லால என்ன சொல்லியிருக்காங்க? கண்ணா, உனக்கு ஒரு மாலிகுலோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வேணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் NaCl ஓட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி உனக்கு வேணும். பட் ஆனா உன் கையில NaCl இல்லை. உன்கிட்ட Na+ ஓட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியும் Cl- ஓட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியும் தான் இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். பேஸ்ட் ஆன் த கவுண்ட் அண்ட் அயானிக் வேல்யூஸ் இந்த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அயான் ரெண்டையும் ஆட் பண்ணிடு. ஸோ தட் இஃப் Na+ and Cl- like if one Na+ and one Cl- forms NaCl, then obviously limiting molar conductivity of Na+ and limiting molar conductivity of Cl- together added will give you the value of NaCl. இதைத்தான் கோல்ட்ராஸ் லால சொல்லியிருக்கா. சரியா? ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வேணும்னா அதற்குள்ள இருக்கக்கூடிய அயான்ஸை நீ ஆட் பண்ணா போதும்.
எப்படி ஆட் பண்ணோம்? இப்போ NaCl வேணும்னா ஒரு Naவையும் ஒரு Cl-ஐயும் ஆட் பண்ணும். CaCl2 வேணும்னா ஒரு Ca-வையும் ரெண்டு Cl-ஐயும் ஆட் பண்ணும். இந்த வீதத்துல ஸ்டாக்கியோமெட்ரி பேலன்ஸ் ஆகுற மாதிரி நீ ஆட் பண்ணினா உன்னால லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அ மாலிகுலை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா. This is only applicable for strong electrolyte. But ஆனா application of Kohlrauschலால strong electrolytes வச்சு கூட weak electrolytes ஓட limiting molar conductivity கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, say for example நம்ம முந்தின எக்ஸாம்பிள்லயே பார்த்தோம், நம்மளோட அசிட்டிக் ஆசிட் CH3COOH is actually a weak electrolyte. It is a weak acid. கரெக்டா? ஃபைன். இப்போ எனக்கு இந்த அசிட்டிக் ஆசிடோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வேணும். ஆனா என்கிட்ட இவனோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்க இவனோட அயானிக் வேல்யூஸ்லாம் இல்லை. தவிர்த்து என்கிட்ட CH3COONA ஒரு சால்ட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியும், ஃபைன், HCl ஓட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியும், NaCl ஓட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியும் இருக்கு. இப்போ இந்த மூணு மாலிகுல இருந்து நான் அசிட்டிக் ஆசிடோட ஃபார்முலாவை எடுக்கணும்னா நான் என்ன பண்ணா போதும்? சிம்பிளி CH3COOவை இதுல இருந்து எடுத்துக்கலாம், ஹைட்ரஜனை HCl இருந்து எடுத்துக்கலாம், அண்ட் மிச்சம் இருக்கக்கூடிய NaCl Naவையும் Cl-ஐயும் NaCl மைனஸ் பண்றது மூலியமா என்னால கட் டவுன் பண்ணலாம். கரெக்டா? So in order to find the limiting molar conductivity from these three molecules நான் என்ன பண்ணா போதும்? சிம்பிளி என்னோட CH3COONA ஓட limiting molar conductivity HCl ஓட limiting molar conductivity கூட ஆட் பண்ணிட்டு இந்த Na and Cl கட் பண்றதுக்காக NaCl சால்ட்டோட வேல்யூவை இதுல இருந்து மைனஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். CH3COONA ஓட வேல்யூ ஒரு 5ன்னு வச்சுக்கோ, HCl ஓட வேல்யூ ஒரு 3ன்னு வச்சுக்கோ, NaCl ஓட வேல்யூ ஒரு 2ன்னு வச்சுக்கோ. ஏன் நீ என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். CH3CO ஓட வேல்யூ பிளஸ் HCl ஓட வேல்யூ மைனஸ் NaCl ஓட வேல்யூ. அப்போ உனக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? 3 minus 2 is 1, 1 plus 5 is 6. So the correct answer is going to be 6. புரிஞ்சுச்சா? அப்ளிகேஷன் ஆஃப் கோல்ராஸ்லால எப்படி ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட வேல்யூல இருந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு உனக்கு புரிஞ்சுச்சா? இதுல டவுட் இருக்காதுன்னு நம்புறேன். If you have any doubts, you can once again reach out to me in the comment section. Fine. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அண்ட் how will you find the degree of dissociation? ரொம்ப ஈஸிடா கண்ணா. You all you have to do is டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்க உன்னோட மோலார் கண்டக்டிவிட்டியை லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியால டிவைட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் K alpha கண்டுபிடிக்க C alpha square divided by 1 minus alpha போட்டா போதும். or in other words இந்த 1 minus alpha வேல்யூ ரொம்ப குட்டியா இருக்கும். ஸோ அதனால C alpha square கண்டுபிடிச்சேனாவே approximated value of dissociation constant உன்னால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் ரெண்டு கான்செப்ட்ஸ்க்கு வந்திருக்கோம். ஒன்னு பேட்டரிஸ், இன்னொன்னு கொரோஷன். ஸோ பேட்டரிஸை பொதுவா நம்ம ரெண்டு விதமா பிரிப்போம். ஒன்னு பிரைமரி செல், இன்னொன்னு செகண்டரி செல். பிரைமரி செல் என்ன பண்ணும்? பிரைமரி செல்ல நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா ஒன்ஸ் சார்ஜ் போச்சுன்னா அதை நம்ம ரீசார்ஜே பண்ண முடியாது. ஸோ பிரைமரி பேட்டரிஸ் ஆர் த ஒன் which cannot be recharged or cannot be reused. பட் இதே செகண்டரி செல்னா they can be reused again and again. Say for example, mobile phone la charge போச்சுனா நம்ம என்ன தூக்கி போட்டுட்டு புது மொபைலா வாங்க போறோம்? இல்ல, நம்ம இத சார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போறோம். Similarly, நம்மளோட லேப்டாப்ல சார்ஜ் போச்சுனா நம்ம என்ன பண்ணுவோம்? சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க போறோம். நம்மளோட காரோட பேட்டரி டவுன் ஆச்சுனா என்ன பண்ண போறோம்? பேட்டரியை ரீசார்ஜ் பண்ண போறோம். எஸ், ஸோ இந்த மாதிரி தான் பிரைமரி பேட்டரி அண்ட் செகண்டரி பேட்டரி ஒர்க் ஆகும். பிரைமரி பேட்டரிஸ்க்கான எக்ஸாம்பிள் இஸ் ட்ரை செல், மர்க்குரி பட்டன் செல். ட்ரை செல் அப்படிங்கிறது நம்மளோட AAA அண்ட் AA பேட்டரிஸ். மர்க்குரி செல்லுங்கிறது நம்மளோட இந்த பழைய வாட்சஸ் இருக்கு இல்லையா, இந்த அனலாக் வாட்ச்லாம் ரிஸ்ட் வாட்ச் கட்டுவோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய அந்த குட்டியூண்டு ஒரு சில்வரிஷ் கலர்ல ஒரு பேட்டரி இருக்கும், அதுதான் மர்க்குரி செல். ஓகேவா? அண்ட் செகண்டரி செல்கான எக்ஸாம்பிள் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. உன்னோட கார்ல, பைக்ல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த அமேரான், எக்ஸைட் இந்த கம்பெனிஸோட பேட்டரிஸ். அண்ட் you can also say that even cadmium batteries are also secondary cell batteries.
ஃபைன் மேம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை செல்லை பத்தி படிப்போம். கண்ணா, ட்ரை செல் பார்க்க இப்படிதான் இருக்கும். as I said, நம்மளோட டியூரசெல் பேட்டரி, எவரெடி பேட்டரி, இது எல்லாமே நம்மளோட ட்ரை செல் பேட்டரிஸ் தான். ஸோ இந்த ட்ரை செல் பேட்டரியில டாப்ல பார்த்தேன்னா உனக்கு சில்வர் கலர்ல, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சில்வர் கலர்ல இருக்கு பாத்தியா, அதுதான் மெட்டல் கேப். அண்ட் அந்த மெட்டல் கேப்ல சென்டர்ல ஒரு ரவுண்ட் இருக்கு பாத்தியா, ஒரு பல்ஜ் இருக்கு பாத்தியா, அந்த இடத்துல இருந்து தான் நம்மளோட ரைட் நம்மளோட கார்பன் ராட் which is பாசிட்டிவ் எலக்ட்ரோட் வந்துட்டு ஃபுல்லா ஆக்குபை பண்ணுது. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த எண்டு வரைக்கும் உனக்கு ஃபுல்லா அந்த கார்பன் ராட் இருக்கு. நெக்ஸ்ட், இந்த கார்பன் ராடை சுத்தி நீ மேங்கனைஸ் டை ஆக்சைடை வச்சிருக்க. அண்ட் அதற்கு பக்கத்துல உன்னோட எலக்ட்ரோலைட்டாவும் இது ஆக்ட் ஆகும். அண்ட் அது இல்லாம உன்னோட இந்த பேட்டரி வந்துட்டு பழுதடையக்கூடாது, ஆர் இதுக்குள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பான்ஷன் ஸ்பேஸும் வச்சிருப்பாங்க. ஜிங்க் கேஸ் வந்துட்டு நெகட்டிவ் எலக்ட்ரோட ஆக்ட் ஆகும். ஸோ இங்க பாசிட்டிவ் எலக்ட்ரோட் கார்பன் ராட், நெகட்டிவ் எலக்ட்ரோட் ஜிங்க் கேஸ். அண்ட் எலக்ட்ரோலைட் யாரு, மேங்கனீஸ் டை ஆக்சைடு. ஸோ ஓவராலா நம்மளோட ஆனோட்ல ஜிங்க் 2+ ஆகும், 2 எலக்ட்ரான்ஸாவும் மாறுது. கேத்தோட்ல மேங்கனீஸ் டை ஆக்சைடு அமோனியா கூட சேர்ந்து மேங்கனீஸ் ஹைட்ராக்சைடா மாறுது வித் NH3, வித் ரிமூவல் ஆஃப் NH3. வெரி குட், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. சரி மேம். மேம், எனக்கு ஒரு சின்ன டவுட். அப்போ ட்ரை செல் வந்துட்டு கேல்வானிக் செல்லா, எலக்ட்ரோலிட்டிக் செல்லா? அட கண்ணா, பேட்டரிஸ்ல நீ பார்க்கக்கூடிய எல்லாருமே தே ஆர் கேல்வானிக் செல்ஸ். என்ன காரணம்? அங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அதுல இருந்து நீ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுக்கிற. ஸோ அதனால இவங்க எல்லாருமே தே ஆர் ஆல் செட் டு பி extremely galvanic cells. ஓகேவா? ஸோ ட்ரை செல்ல இருந்து எவ்வளோ பொட்டன்ஷியல், எவ்வளோ கரண்ட் உன்னால எடுக்க முடியும்? கரண்ட் வித் பொட்டன்ஷியல் ஆஃப் 1.5 volts. எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன்? இப்போ சொல்லணும்னா நம்மளோட கீபேட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், நம்மளோட மவுசஸ்ல யூஸ் பண்ணுவோம், நம்மளோட கிளாக்ஸ், வீட்ல எல்லாம் பெரிய வால் கிளாக் இருக்கும்ல, அந்த வால் கிளாக்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிமோட்ல எல்லா இடத்துலையுமே இந்த பேட்டரியை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியை பத்தி பேச போறோம். லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன்? உன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய யூபிஎஸ்ல, காரோட பேட்டரியில, பைக்கோட பேட்டரியில, எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ணுவேன். லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி இஸ் வைட்லி யூஸ். என்ன காரணம்னா லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி இஸ் சீப் டு பி ப்ரொடியூஸ். ரொம்ப சீப்பா ஈஸியா உன்னால ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு செகண்டரி செல் தான் இது. அதனால நிறைய இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தேன்னா, ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டான், பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோ. இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தேன்னா உன்னோட எலக்ட்ரோட்ஸை ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் மாதிரி, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு ஷீட் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலாக மவுஸ் பேட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி ஒன்றுத்துக்கு பின்னாடி ஒன்றுன்னு சொல்லிட்டு ஆனோட் கேத்தோட்னு சொல்லிட்டு நம்ம மொத்தமாக அவங்கள வந்துட்டு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுன்னு அடுக்கி வச்சிருவோம். அண்ட் இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோலைட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைல்யூட் H2SO4. இந்த H2SO4ஓட கான்சென்ட்ரேஷன் 38%. அதாவது 38% H2SO4 இருக்குன்னா மிச்சம் தண்ணி இருக்குன்னு அர்த்தம். ஃபைன். இங்க ஆனோட் யாரு, கேத்தோட் யாரு? ஆனோட் இஸ் லெட், கேத்தோட் இஸ் லெட் ஆக்சைடு. இங்க ஆனோடா இருந்தாலும் கேத்தோடா இருந்தாலும் ஆன் டிஸ்சார்ஜிங் நம்ம அதுல இருக்கக்கூடிய கரண்ட்டை யூஸ் பண்ணும்போ அவங்க H2SO4ல இருக்கக்கூடிய சல்ஃபேட்டோ அயான்ஸ் கூட சேர்ந்து they will form lead sulfate. இது நம்ம அந்த பேட்டரியில உள்ள கரண்ட்டை யூஸ் பண்ணும்போது, பேட்டரியில உள்ள கரண்ட்டை ட்ரைன் பண்ணும்போது, ஆர் டிஸ்சார்ஜ் ஆஃப் கரண்ட் நடக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ क्वेश्चनல what happens at cathode or what happens at anode when recharge of current occurs அப்படின்னு கேட்டானா ரொம்ப சிம்பிள். ஆனோட்ல லெட் சல்ஃபேட் லெட்டா மாறும், கேத்தோட்ல லெட் சல்ஃபேட் லெட் ஆக்சைடா மாறும். அவ்வளோதான். இதைத்தான் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஆனோட்ல லெட் சல்ஃபேட் லெட்டா மாறும், கேத்தோட்ல லெட் சல்ஃபேட் லெட் ஆக்சைடா மாறும். புரிஞ்சுச்சுங்களா? ரீசார்ஜிங்னா ரிவர்ஸ் ஆஃப் த ப்ராசஸ், டிஸ்சார்ஜிங்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் லெட் சல்ஃபேட். இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. சரி, அடுத்ததான் நம்ம ஃபியூவல் செல்லை பத்தி படிக்க போறோம். கண்ணா, ஃபியூவல் செல்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஃபியூவல் செல்? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உன்னோட ஒரு செல்லுல பை ப்ரொடக்ஷன் ஆஃப் அ ஃபியூவல் ஆர் பை யூசேஜ் ஆஃப் அ ஃபியூவல் உன்னால கரண்ட்டை ஜென்ரேட் பண்ண முடிஞ்சுச்சுதான் அதைத்தான் ஃபியூவல் செல் அப்படின்னு சொல்லுவேன். இங்க நம்ம ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூவல் செல்லை பத்தி தான் பாக்குறோம். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, ப்ராசஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோ. இங்க நம்மளோட ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒன்னா சேர்ந்து வாட்டரை உருவாக்குது. இந்த ப்ராசஸ்ல ஹைட்ரஜன்
H plus அயானா மாறி ஒரு எலக்ட்ரானை வெளியில விடுது. அந்த எலக்ட்ரானை தான் நம்ம கரண்டா யூஸ் பண்றோம். ஸோ இந்த கேஸ்ல you will give hydrogen and oxygen as input, you will get water as a product, and water கூட சேர்ந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபியூஷனுமே அங்கங்க நடக்கும். ஸோ இந்த வாட்டரை நீ ட்ரெயின் பண்ணி ஹைட்ரஜன் ஆக்சிஜனை திருப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இதான் ப்ரொசீஜர். சரியா? ரைட்? ஓகே. ஸோ இங்க கேத்தோட்ல ஆக்சிஜன் லைக் வாட்டர் மாலிகுல் சேர்ந்து OH மைனஸா மாறும். ஆனோட்ல OH ஹைட்ரஜன் கூட OH மைனஸ் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாஸ் மாறும். ஸோ இந்த ஒரு ரியாக்ஷன் தான் ஓவராலா நடக்குது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டரை கொடுக்குது. ஃபைன் மேம். ஸோ மேம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஃபியூவல் செல்லை பத்தி தான் கேட்டிருக்கா. ஃபியூவல் செல்ல ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் யார் யாரு இப்பதான் நம்ம படிச்சோம். ஃபியூவல் செல்ல என்ன ஆகுது? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஒன்னா சேர்ந்து வாட்டர் மாலிகுல தருது, which means your reactant is going to be hydrogen oxygen, your product is going to be H2O. Next question, the efficiency of a fuel cell is given by. ஒரு fuel cell ஓட efficiency அப்படிங்கிறது இந்த நாலுத்துல எது கொடுக்கும்? கண்ண மூடிட்டு நீ சொல்லிடலாம். It is delta G by delta H gives free energy by enthalpy. Okay, next, device that converts the energy of combustion of fuels like hydrogen and methane directly into electrical energy. Fuel oda combustion நீ எனர்ஜியா எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னாவே you should only think of fuel cell, and so yes, fuel cell is the right answer. சூப்பர்டா கண்ணா. இப்ப பேட்டரி நம்ம தகர்த்தெடுத்துட்டோம், அப்படி படிச்சிருக்கோம். அடுத்ததான் நம்ம கொரோஷனை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ கொரோஷன்னா என்ன அர்த்தம்? கொரோஷன்னா தமிழ்ல துருப்பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப வருஷமா உனக்கு காமிக்கிறதுக்காகவே இங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த பேப்பர் பின், ஸோ உனக்கு சத்தம் கேட்குது இல்லையா? எஸ். இந்த பேப்பர் பின்னை நீ நல்லா ஒத்து பார்த்தேன்னா அங்க இருக்கக்கூடிய மெட்டல்லாம் பிரவுன் கலர்ல மாறி இருக்கு. வாட் டு யூ திங்க் ஆஃப் திஸ் டாக்கண்ணா? உன்கிட்ட காமிக்கிறதுக்காகவே இதை எடுத்து வச்சேன். ஸோ இந்த பிரவுன் கலர் எதனால உருவாயிருக்கு? மெட்டல் எஸ்பெஷலி அயன் வந்துட்டு ஒரு மாதிரி ஒயிட்டா தானே இருக்கும். I'll show you. இந்த மாதிரி ஒயிட்டா தானே இருக்கும், ஆர் இந்த மாதிரி ஒயிட்டா தானே மேம் இருக்கும் மெட்டல் பார்க்க? எஸ், இந்த மாதிரி ஒயிட்டா தானே மேம் இருக்கும். ஏன் இந்த பேப்பர் பின் மட்டும் இப்படி பிரவுன் கலர்ல இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, this is actually a corroded form of metal. ஸோ ஒரு மெட்டல் வெளியில இருக்கக்கூடிய ஏர் கூட எக்ஸ்போஸ் ஆகி அதோட ஆக்சைடு ஃபார்ம்லயோ இல்ல கார்பனேட் ஃபார்ம்லயோ மாறுச்சுன்னா அந்த ஒரு ப்ராசஸ் தான் நம்ம கொரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொரோஷன்னால என்ன மேம் நடக்கும்? இந்த கொரோஷன் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா என்னோட மெட்டலோட நேச்சரை மாத்திரும். ரொம்ப ஹார்டான மெட்டலை கூட பிரிட்டிலா சீக்கிரமா உடையக்கூடிய தன்மைக்கு மாத்திரும். ஸோ ஸ்லோ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ மெட்டல் இன் கான்டாக்ட் வித் அட்மாஸ்பியர் இஸ் கால்ட் as corrosion. இதற்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதோ நான் இப்ப காமிச்சேன் இல்லையா? திஸ் ரஸ்டிங் ப்ரௌன் கலர்ல மாதிரி இல்லையா? திஸ் ரஸ்டிங் ஆஃப் அயன். உன்னோட சில்வர் ஆங்க்லெட்ஸ்லாம் கொலுசெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா பொண்ணுங்களோட கொலுசு கொஞ்ச நாள் கழிச்சு கருத்து போயிடும் இல்லையா? த டார்னிஷிங் ஆஃப் சில்வர். அண்ட் ஈவன் நீ காப்பர் பாட்டில் யூஸ் பண்றேன்னா ரொம்ப நாள் அதை அப்படியே வச்சிருந்த கழுகாம அப்படியே வச்சிருந்தேன்னா உள்ள ஒரு பாசி மாதிரி ஒரு பச்சை கலர் லேயர் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் கிரீன் கோட்டிங் ஆஃப் காப்பர். இது எல்லாமே கொரோஷனோட ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் தான் கண்ணா. ஸோ இதை பத்தி எப்படி கொரோஷன் நடக்குது, கொரோஷனை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், ப்ரொடெக்ட் பண்ணலாம், இதை பத்தி தான் நம்ம இப்போ படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொரோஷன் எப்படி நடக்குது சிம்பிளா சொல்றேன், கவனிச்சுக்கோ. இதுதான் என்னோட மெட்டல் சர்ஃபேஸ். சரியா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆக்சுவலா அலுமினியம், பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி யோர் மெட்டல் சர்ஃபேஸ். சரியா? ஸோ இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல எனக்கு அயன் இருக்குன்னு வச்சுக்கோ. ஜஸ்ட் திங்க் திஸ் இஸ் அன் அயன். ஓகே? ஸோ இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அயன் என்ன ஆகுது? ஆன் கான்டாக்ட் வித் மாய்ஸ்சர் இன் த அட்மாஸ்பியர் அது Fe2+ ஆகும். 2 எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு Fe2+ மாறுது. இந்த Fe2+ லைக் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட சேர்ந்து Fe2O3 மாறுது. திஸ் இஸ் ஆக்சுவலி Fe2O3 which is iron oxide. ஃபைன், அயன் ஆக்சைடு ஆயிடுச்சு, நம்ம ப்ரௌன் கலர் துருவா மாறிடுச்சு. அப்ப அந்த 2 எலக்ட்ரான் என்ன பண்ணும் மேம்? இந்த 2 எலக்ட்ரான் இன்னொரு 2 எலக்ட்ரான் கூட சேர்ந்து 4 எலக்ட்ரானா மாறி நம்மளோட வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ தட் இந்த வாட்டர் H2O H+ ஆவும் O2 ஆவும் மாறும். இந்த ஆக்சிஜன் திருப்பி அயன் கூட சேர்ந்து
Fe2O3 உருவாக்கும். So this is like a cycle நடந்துக்கிட்டே இருக்கும். உன்னோட அயன் எப்போ Fe2+ ஆகும் 2 எலக்ட்ரானும் மாறுதோ இந்த Fe2+க்கு இமீடியட்டா இந்த 4 எலக்ட்ரானும் போய் வாட்டரை பிரேக் பண்ணி ஆக்சிஜனை கொடுக்கும். இந்த ஆக்சிஜன் அயன் கூட சேர்ந்து Fe2O3 மாறிடும், அயன் ஆக்சைடா மாறிடும். சரி மேம் இப்போ இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்களே, அப்போ இந்த ஓவரால் ரியாக்ஷனும் ஒரு எலக்ட்ரோலிட்டிக் ரியாக்ஷன் தானா? This overall reaction இங்க நடக்கக்கூடிய இந்த ஒரு ரியாக்ஷனும் எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்ஷன் தானா அப்படின்னு கேட்டேனா, ஆர் இஸ் திஸ் a chemical process அப்படின்னு கேட்டேனா, ஆமா. இங்க எலக்ட்ரான்ஸ் உருவாகிறதுனால எஸ் இட் இஸ் ஆக்சுவலி எலக்ட்ரோலிட்டிக் செல் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் செல். இங்க ஆக்சுவலா கிட்டத்தட்ட பார்த்தேன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுது, திருப்பி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை தருது. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி அ சைக்ளிக் ரியாக்ஷன் அண்ட் இதோட ஓவரால் E0 வேல்யூ எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் இஸ் ஆக்சுவலி மச் ஹையர் தேன் யோர் AAA பேட்டரி விச் இஸ் 1.67 volts. ஓகேவா, புரிஞ்சிச்சுங்களா? ரைட், 1.67 volt. நெக்ஸ்ட், இதை நான் எப்படி மேம் ப்ரிவென்ட் பண்றது? ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டுல எல்லாம் இரும்பு கதவு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷம் இல்லைன்னா 3 வருஷம் இல்லைன்னா 4 வருஷம் ஆச்சுன்னா அதை திருப்பி பெயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பெயிண்ட் பண்றது மூலியமா நீ இந்த மெட்டலுக்கு மேல ஒரு கோட்டிங்கை கொடுக்குற which will stop the metal to form metal oxide or get into contact with moisture. அதைத்தான் பேரியர் ப்ரொடெக்ஷன் சொல்றேன். மேம் என்கிட்ட மெட்டல் இல்லை, என்கிட்ட பெயிண்ட் இல்லை, ஆனா இந்த மெட்டலை விட சீப்பான ஒரு எலிமெண்ட் என்கிட்ட இருக்கு which will also obviously corrode அப்படின்னு சொன்னேன்னா ரொம்ப சிம்பிள். அந்த சீப்பான மெட்டல் இருக்கு இல்லையா, அதை உருக்கி இந்த நம்மளோட அயனுக்கு மேல ஒரு கோட்டிங்கை கொடுத்துரு. ரைட், ஸோ கோட்டிங்கை கொடுக்கறதுனால அந்த மேலே இருக்கக்கூடிய இங்க பார்த்தேன்னா உனக்கு தெரியும். ரைட், இந்த பேப்பர் பின்ல மேலே இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலர் கோட்டிங் தான் ரஸ்ட் ஆயிருக்கு, உள்ளே இருக்கக்கூடிய கோட்டிங் ரஸ்ட் ஆயிருக்காது. சரியா? சோ இந்த மாதிரி ஒரு மெட்டல் அதுக்கு மேல கோட் பண்றதுனால யூ அண்டர்கோ sacrificial protection and sacrificial protection வழியா மேல இருக்கக்கூடிய மெட்டல் தான் கொரோட் ஆகும், கீழே இருக்கக்கூடிய மெட்டல் கொரோட் ஆகாது. மூணாவதா கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். இப்போ பொதுவா ஒரு செல் எப்படி உருவாகுது? யூ ஹாவ் an anode and a cathode, கரெக்டா? ஃபைன். சோ இப்போ உன்னோட செல்லுல இந்த ஒரு மெட்டல் வந்துட்டு ஆனோடா, ரைட், வாட் வி சே, உன்னோட மெட்டலை வந்துட்டு நீ ஒரு கேத்தோட ஒரு ஆனோடா மாத்தாம அவனோட சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணி விட்டேன்னா யூ வில் என்ஷூர் தட் ரஸ்டிங் நெவர் ஹேப்பன்ஸ். இதை மெயினா இந்த பிரிட்ஜஸ்ல எல்லாம் நான் ஒரு ஷார்ட்ஸ்ல கூட சொல்லியிருப்பேன். இந்த வாட்டர் ரிசர்வாய்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஆனமலை லைக் ஷோலையார் டேமு, அப்புறம் இந்த ஆலியார் டேமு, திருமூர்த்தி மலை டேம், இந்த மாதிரி வாட்டர் சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேமோட கதவெல்லாம் இரும்புல தான் பண்ணியிருப்பாங்க. அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் தான் யூஸ் பண்றாங்க. ஆல்சோ இந்த அண்டர் வாட்டர் பைப்ஸ், அண்டர் ட்ரைனேஜ் பைப் எல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த பைப்பு மெட்டலா இருந்துச்சுன்னா அங்கேயும் அதை ப்ரொடெக்ட் பண்ண இதைத்தான் இந்த மெத்தடை தான் யூஸ் பண்றாங்க. சரியா? ஸோ கேத்தோடிக் மெத்தட்ல நீ என்ன பண்ண போற, உன்னோட அந்த மெட்டலை யூ ஆர் கோயிங் டு நியூட்ரலைஸ் பை means of this cathodic protection. And finally alkaline mediateல மேம் என்கிட்ட இவ்வளோலாம் பண்றதுக்கு காசு கிடையாது, எனக்கு சிம்பிளா ஒரு சின்ன பின்ன துருப்பிடிக்காம வச்சுக்கணும், ஓகேவா, ஒரு சின்ன பொருளை துருப்பிடிக்காம வச்சுக்கணும், என்கிட்ட ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் இருக்கு, அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுனா சிம்பிளா உன்கிட்ட இருக்கக்கூடிய லைக் கெமிக்கல்ஸ்ல ஆல்கலைனா இருக்கிறவன், ஒரு பேஸா ஆக்ட் ஆகக்கூடியவன் யாருன்னு பாரு. அந்த பேஸை பிடிச்சி அவனுக்குள்ள நீ இந்த மெட்டலை போட்டு வச்சேன்னா ஆப்வியஸ்லி தேர் இஸ் நோ corrosion occurs. Corrosion அங்க நடக்காது. So these are all the methods which you can follow in order to make sure that corrosion is prevented. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோ. ஃபைன். இப்போ ஓவராலா நம்மளோட எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை முடிச்சிட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னவெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படிங்கறத ரீகேப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் Faraday's first law. Faraday's first lawல என்ன சொல்லியிருக்காரு? Mass deposited is directly proportional to charge. ஆர் இதை ஃபுல்லா நான் ஈக்குவேட் பண்ணி ஃபைனலா ஃபார்முலாக்கு வந்தேன்னா we know mass is equal to EIT divided by 96500. ஃபைன். செகண்ட் லால என்ன சொல்லியிருக்காரு? W1 by W2 is equal to E1 by E2 when you consider two electrolytic systems. ஃபைன். அதுக்கப்புறமா என்ன படிச்சோம்? இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கண்டக்டன்ஸ்
அயனிக் கண்டக்டன்ஸ், மெட்டாலிக் கண்டக்டன்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ அயனிக் கண்டக்டன்ஸ், மெட்டாலிக் கண்டக்டன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எலக்ட்ரோலிட்டிக் செல்லோட பேசிக் டேர்ம்ஸான ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டன்ஸ், கண்டக்டிவிட்டி, செல் கான்ஸ்டன்ட், இது 5 பற்றியும் பார்த்தோம். இதில் மெயினாக ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 ஃபார்முலாஸ். ஒன்று ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி L/A, ரெண்டாவது கப்பா கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு கண்டக்டன்ஸ் இன்டூ L/A, மூணாவது L/A இஸ் ஈக்குவல் டு G∗. ஓகேவா? ஃபைன். ஓகே, அதுக்கப்புறமா என்ன படித்தோம்? மெட்டாலிக் கண்டக்டன்ஸ் அண்ட் அயனிக் கண்டக்டன்ஸ்க்கு இடையே உள்ள டிஃபரன்ஸ் படித்தோம். ஒரு மெயினான டிஃபரன்ஸ் என்னன்னா, when temperature increase, metallic conductance decreases, ionic conductance increases. When dilution comes into play, metallic conductance decreases, ionic conductance increases. Okay va? So in the increase concept la nama limiting molar conductivity பத்தியுமே பேசினோம். And yes, ionic conductance நம்ம ரெண்டா பிரிச்சோம். ஒன்னு molar conductivity, இன்னொன்னு equivalent conductivity. Molar conductivity கான ஃபார்முலா என்ன? 10 to the power 3 kappa by molarity or 10 to the power minus 3 kappa divided by molarity. 10 to the power 3ங்கிறது சென்டிமீட்டருக்கும் 10 to the power minus 3 அப்படிங்கிறது மீட்டருக்கும் நீ யூஸ் பண்ணுவ. நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? 10 to the power 3 kappa divided by normality. And normality எப்படி மொலாரிட்டியிலிருந்து கண்டுபிடிப்ப? What is the relation between normality and molarity? You know, normality is equal to molarity into n factor. சூப்பர்டா கண்ணா. அடுத்ததான் நம்ம என்ன படிச்சோம்? இதுக்கப்புறமா நம்ம லைக் ஸ்ட்ராங் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரோலைட் யாரு, வீக் எலக்ட்ரோலைட்ஸ் யாரு, ஹக்கல் டிபே ஆன்சாகர் ஈக்குவேஷன் என்ன, இதை பத்தி எல்லாம் பார்த்துடணும் இல்லையா? ரைட், இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம பேட்டரிஸை பத்தி பார்த்தோம். பேட்டரிஸ்ல என்னென்ன ரியாக்ஷன் நடக்கும்னு பார்த்தோம். பேட்டரிஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியை பத்தின ஒரு பாயிண்ட். டிஸ்சார்ஜிங்ல உன்னோட ஆனோட்ல இருக்கிற லெட்டும் கேத்தோட்ல இருக்கக்கூடிய லெட் ஆக்சைடும் லெட் சல்ஃபேட்டா மாறும். இதுவே ரீசார்ஜிங்ல லெட் சல்ஃபேட் ஆனோட்ல லெட்டாவும் கேத்தோட்ல லெட் ஆக்சைடாவும் மாறும். இங்க யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோலைட் H2SO4, 38% of H2SO4. ஃபைன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா என்ன படித்தோம்? கொரோஷனை பற்றி படித்தோம். கொரோஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அங்கே உருவாக்கக்கூடிய கரண்ட் இஸ் 1.67 வோல்ட் அப்படிங்கிறத பற்றியும் படித்தோம். அண்ட் ஃபைனலாக கொரோஷனை ப்ரிவென்ட் பண்ண 4 ஸ்டெப்ஸ் பார்த்தோம். விச் இஸ் பேரியர் ப்ரொடெக்ஷன், மெட்டாலிக் நெக்ஸ்ட் மெட்டாலிக் ப்ரொடெக்ஷன் விச் இஸ் சாக்ரிஃபிஷியல் ப்ரொடெக்ஷன், மூணாவது கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன், அண்ட் நாலாவது இட் இஸ் ஆல்கலைன் ப்ரொடெக்ஷன். ஓகேவா? ஆல்கலைன் மீடியம்ல டிப் பண்றது மூலியமா கிடைக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன். இதோட எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சுக்கன்னா, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பார்ட் 1 பார்க்காதவங்க ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ வாட்ச் தட் வீடியோ. அந்த வீடியோ நம்மளோட சேனலோட லைவ் செக்ஷன்ல இருக்கும். வெராஸ் பார்ட் 2 வந்துட்டு நம்மளோட நார்மல் வீடியோ செக்ஷன்ல இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு ரெக்கார்டட் வீடியோ. இதுக்கான ரெக்கார்டட் வீடியோங்கிறதுனால என்னால் உங்க கூட டைரக்டா கனெக்ட் ஆக முடியல. ஸோ ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா, பீட் வாட்ஸ்எவர் சில்லி டவுட், த சில்லியஸ்ட் டவுட் விச் யூ கேன் மேக், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த டவுட்டை நீ எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண, நான் கண்டிப்பா உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரியா? ஓகே, ஃபைன். With this we will wind up this session. And wind up பண்றதுக்கு முன்னாடி once again நம்மளோட வேதாந்துல 𝑖𝑣𝒄𝒆 ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்கு. அது வழியா நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல இருக்கக்கூடிய கோர்சஸ்ல நம்ம 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் எடுக்க முடியும். ஆல்சோ ரிமெம்பர், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, இங்க எல்லா இடத்துலயுமே நம்மளோட வேதாந்தோட ஆஃப்லைன் சென்டர்ஸும் நிறைய இடத்துல லைக் காஞ்சிபுரம்லயா இருக்கட்டும் சரி, ராஜபாளையம்லயா இருக்கட்டும் சரி, தூத்துக்குடியிலயா இருக்கட்டும் சரி, கோவில்பட்டியிலயா இருக்கட்டும் சரி, நம்மளோட வேதாந்தோட இன்டகிரேட்டட் ஸ்கூல்ஸும் இருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த இடத்துல அந்தந்த ஸ்கூல்ஸ்ல ஆர் அந்தந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னா நீங்க நம்மளோட வேதாந்துவோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். With this we will wind up the session. I'm coming with upcoming sessions. So நீட்டுக்கு ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம செஷன்ஸை ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. I'll meet you in the next session. Until then, this is Premila ma'am signing off. Tada, bye bye. Take care and have a great beautiful day.